Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த குச்சி சிப்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதை வீட்டிலேயே சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி 3 மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேன். இதை முதல்ல தோலை சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டர் இருக்கும்ல, நம்ம இந்த பஜ்ஜிலாம் செய்வோம்ல, அந்த கட்டரில் இந்த மாதிரி செய்வினீங்கன்னா நல்லா ரவுண்டாக கிடைக்கும். இந்த ஸ்லைஸ் வந்து ரொம்ப தின் ஸ்லைஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க, திக்காக விழுந்துடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தின் ஸ்லைஸாக இருக்கணும். இந்த மாதிரியே எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கிறேன். இப்போ குச்சி சிப்ஸுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம வாழைக்காலாம் சீவோம்ல, அதே மாதிரி இதை சீவணும். இதுவுமே தின்னாக தான் இருக்கணும், திக்காக இருந்தால் அவ்வளோவா கிறிஸ்பியாக வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு சீவினிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நீளமாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி நீளமாக இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு குச்சி சிப்ஸ்க்கானது கிடச்சிரும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பாருங்கள், நம்ம குச்சி சிப்ஸுக்கான சிப்ஸை ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ சுலபமாக ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். இதே மாதிரியே எல்லா சிப்ஸுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைஸ்லையுமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ணும்போது இந்த தண்ணியை எண்ணெயில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த சிப்ஸை போட்டுக்கலாம். சிப்ஸு போட்ட உடனே நம்ம கரண்டியை வச்சு கிளறக்கூடாது. அப்படி கிளறினீங்க அப்படின்னா சிப்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த உப்பு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதிலேருந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து அதில் ஊற்றிடலாம். இப்படி ஊற்றுறதுனால எல்லா சிப்ஸ்லேயுமே உப்பு ஈவனாக போய் பரவும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் ரவுண்ட் சிப்ஸும், அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பொரிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா எல்லா சிப்ஸ்லையுமே அது நல்லா படாது. அதனால் இந்த மாதிரி தண்ணியில் கலந்து நீங்கள் எண்ணெயில் சேர்க்கும்போது எல்லா பக்கமுமே சூப்பராக உப்பு கலந்துரும். சேம் டைம் டேஸ்ட்டும் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. எண்ணெயில் ஊற்றுறதுனால தெரிச்சிருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம், தெரிக்கவும் செய்யாது. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், 2 சிப்ஸுமே சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். 2லேயுமே 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு. உடச்சி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். வீட்லேயே ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்லாம். எல்லாருமே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.